பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த வசனத்தை அநேக நேரங்களில் நம்ம தியானித்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில நேரங்களில் மறுபடியுமாக அதை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மை வழி நடத்துகிற ஆண்டவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். பிரியமானவர்களே, வேத வசனம் என்பது நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்குதா, தீபமும் பாதிக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை வசனத்தின் மூலமாக நம்மளை வழி நடத்துகிறார். ஆமென். சிலர் கேட்பாங்க, பைபிளில் இது சொல்லியிருக்குதா, பைபிளில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதா, பைபிளை இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதா, எங்கே சொல்லியிருக்கு, எங்கே வசனத்தில் இருக்குது காட்டுங்க. அப்போ நிறைய பேர் அப்படி கேட்குறத நம்ம பார்க்குறோம். இல்லை நம்மளுக்கே அந்த கேள்விகள் வரும், இது பைபிளில் ஆண்டவர் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுக்கு கேள்விகள் வரும். அப்போ அது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், யார்ட்டையும் போய் ஆலோசனைகளை கேட்பதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபித்து பைபிளை வாசிக்கும்போது வேதத்தின் வழியாய் கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். ஆமென். இந்த வேத புஸ்தகம் நம்ம வைத்திருக்கிற இந்த பைபிள் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தக்கூடிய வசனங்கள் உடையதாய் காணப்படுகிறது. ஜெபம் என்பது எது? நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறது ஜெபம். அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக வேளைகளிலே வேதத்தின் வாயிலாகத்தான் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். சில நேரங்களில் சொப்பனத்தில் பேசுகிறாரு, சில நேரத்தில் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். அது உண்மை என்றாலும் அநேக நேரங்களில் நம்முடைய வேத புஸ்தகத்தின் வழியாய் கர்த்தர் பேசுகிறார். சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், நான் அப்படி நினச்சேன், ஆண்டவர் பேசுனாங்க, மனசில் பேசுனாங்க. இந்த மனசில் பேசுகிற காரியம் அப்படின்னு வரும் பொழுது அதில் அநேக விதமான ஒரு இம்பேலன்ஸ் உண்டாகிறத பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸையும் இமோஷன்ஸும் நம்ம எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நம்பவே முடியாது. இன்றைக்கி நம்ம மார்னிங் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நல்ல மூடு நமக்கு நல்லா இருக்குது, நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கிறோம், கிளாடாக இருக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம். இதே ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு ஆஃப்டர்நூனில் இல்லை அப்படி ஈவினிங்கில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இந்த உற்சாகம் அந்த டைமில் இருப்பதில்லை இல்லையா? அப்போ இந்த ஃபீலிங்ஸையும் இமோஷன்ஸையும் நம்ம சார்ந்த ஒரு சில காரியத்தை நம்ம டிசைட் பண்ணும் பொழுது அதிலே அநேக மாற்றங்கள் தாறுமாறாக நம்ம செய்யக்கூடியதாய் காணப்படும். அதனால தான் எப்போவுமே ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷனை நம்ம எடுக்கக்கூடாது. இமோஷன்ஸ் அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஃபீலிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். உணர்வு பூர்வமாக எடுக்கிற தீர்மானங்கள் அது சரியான தீர்மானங்களாக இருப்பது இல்லை. அப்போ எப்படி தான் நான் தீர்மானம் எடுக்கிறது, எப்படி தான் நான் அறிந்து கொள்வது அப்படின்னா, நமக்கு ஆணி வேராக இருப்பது கர்த்தருடைய வசனம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப ஸ்டேபிளாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியதுன்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். மற்றதெல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவர் சொல்லாரு, கர்த்தருடைய வசனம் ஒளிந்து போவது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தை மூலமாக நம்மளை அநேக நேரங்களில் அவர் வழி நடத்துவார். நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். பைபிளை ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா, இந்த பைபிளை நான் இன்றைக்கி வாசிக்க போகிறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்னோட பேசுங்க, எனக்கு இந்த காரியம்லாம் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, யாகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்ததை நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா,
அப்படின்னு ஒரு டயலாக் போயிட்டு இருக்குது. நீங்கள் அந்த வசனங்களை முன்னாலேயும் பின்னாலேயும் நீங்கள் வாசிங்க, நமக்கு டைம் இல்லை அதை குறித்து நம்ம தியானிக்க. நான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம், எல்லாவற்றையும் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாமே உனக்கு தகுதியாக இருக்குமா, இல்லை எல்லாமே உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமான்னு மட்டும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. இதை நான் சாப்பிட்றதுனால இது எனக்கு தகுதியாக இருக்குமா, இது எனக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கணுமா. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் நான் டிசைட் பண்ணும்போது இந்த குவெஸ்டின் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, அக்கார்டிங் டு த லா, நான் ஒருவேளை ஒரு பர்டிகுலர் ஏஜில் நான் இருக்கிறதுனால எனக்கு லா படி அது தப்பு கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிரைம் கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது தகுதியாக இருக்குமா, இல்லை ஆஸ் அ கிறிஸ்டியன் நான் அது தகுதியாக இருக்குமா, அது எனக்கு பக்தி விருத்தியை, நான் இப்பொழுது ஆண்டவர் மேலே ஒரு பக்தியோடு இருக்கிறேன், நான் இதை காண்பதுனால, இல்லை இதை கேட்பதுனால, இல்லை இதை வாசிப்பதுனால, இல்லை அவங்களோட இருக்கிறதுனால இது எனக்கு பக்தியை விருத்தி அடைய செய்யுமா, இல்லை என்னுடைய பக்தி குறைந்து போகுமா. அப்படி பக்தி விருத்தி அடைய செய்யும் என்பது உங்களுடைய ஆன்சராக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அதை செய்யலாம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை கைட் பண்ணுறாருல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லி கொடுக்குறார் பாருங்களேன். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இப்போ நமக்கு தெரியும் விக்கிரகன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு கூட இருக்கிற ஒரு சகோதரனுக்கு நான் எந்த விதத்திலையும் இடரலை கொண்டு வரக்கூடாது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது என்னன்னாலும் சாப்பிட்டுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க உங்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் ஒருவேளை அவங்க இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வார்களே ஆகில் அதை நாம் புசிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரியும் தேவனும் விக்கிரகத்தும் ஒன்றும் கிடையாது. ஆமென். அப்போ அதனால் நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம், அதை புசிக்க முடியாது. ஒருவேளை அவங்க அதில் ஹர்ட் ஆகலாம், அதில் அஃபெண்ட் ஆகலாம், அது நமக்கு பிரியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமையாக நம்ம செய்ய வேண்டும். என்னோட கூட இருக்கிற சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் புரிந்து கொள்ளுகிற விதமாய் நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், அதனால் நான் உட்கொள்ள முடியாது, நான் உங்களுடைய எதுக்கு வர முடியாது, உங்கள் பண்டிகைகளுக்கு நான் கலந்து கொள்ள முடியாது. சில காரியங்களில் நம்ம கரெக்டான ஸ்டாண்ட், கரெக்டான விதத்தில் நம்ம பேசுவது நமக்கு தேவன் கொடுக்குற. நமக்கு எல்லாம் நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்வைட் பண்ணுற எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியறதில்ல, நம்மளால் போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், ஆனால் நானும் போய் அதில் கலந்து கொள்வேனே, ஆனால் அவர்களுக்கு நான் உடந்தையாக விடுகிறேன். அப்போ அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரும்போது நீங்கள் எப்படி அப்போ என் கூட சாப்பிட்டீங்க, எப்படி நான் கூப்பிட்டப்போ வந்தீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்பாங்கல்ல. ஏன்னா அவங்க சத்தியத்தை அறியாமல் அதை செய்கிறாங்க. ஆனால் நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், நம்ம எப்படி அதில் போய் கலந்து கொள்ள முடியும். இன்றைக்கி ஒருவேளை அவங்க ஹர்ட் ஆகுறாங்க, அஃபெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஒரு நாள் அவங்க சத்தியத்தை அறிந்து ரட்சிப்புக்குள்ளே வரும்போது அவர்களே அது ஒன்றுமில்லை என்று தூக்கி எறிகிற நாட்கள் வரும் பொழுது என்னோட கூட சேர்ந்து நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கங்க, என் கூட இதெல்லாம் எப்படி நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க இல்லையா. அப்போ நம்மளுக்கு அந்த உணர்வு வரணும், நம்ம சத்திய தேவனை அறிந்திருக்கிறோம், உண்மை என்பது நமக்கு தெரியும், அவர்களுக்காக நம்ம பரிதபித்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய எல்லாவற்றையும் நான் கலந்து கொள்வது அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்காது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. நீ அங்கே போகிறதுனால ஓம் பக்தி விருத்தி அடையுதா, அது உனக்கு தகுதியாக இருக்குதா, தகுதி இல்லைன்னா நீ ஏன் அதை செய்கிறாய். நான் உடுத்துகிற ஒரு உடை ஒரு கிறிஸ்டியனாக என்னை ரெப்ளிகேட் பண்ணி காட்டுதா, நான் செய்கிற காரியங்கள், நான் பார்க்குற விஷயங்கள், நான் கேட்கிற காரியங்கள், நான் கேட்குற மியூசிக்காக இருக்கலாம், அது பாடல் வரிகளாக இருக்கலாம், அது ஜோக்ஸாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம் பிரியமானவர்களே, அது நமக்கு பக்தியை விருத்தி அடைய செய்தா, அது நம்மளை தகுதியாக காட்டுகிறதா. கர்த்தருடைய பிள்ளைக்குன்னு ஒரு தகுதி, ஒரு அழகு இருக்குது இல்லையா, அந்த தகுதியை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்குது. அதை வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தீர்மானித்து கொள்ள கர்த்தர் வசனத்தின் மூலமாய் நம்மளை பேசுகிறார். ஆமென். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரா இல்லையா. நிறைய நேரம் ஆண்டவர் என்னோட பேசவே இல்லைன்னு நினைக்கிறோம். நீங்கள் பைபிளை எடுத்து வாசித்தா கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட பேசுவாங்க. அல்லேலூயா. இந்த நாளின் வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு,
ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?